பிருத்விராஜ் நல்ல செம்ம ஆக்டிங் தான், பரவாயில்ல பக்கா பார்க்கலாம். பாசில் பற்றி சொல்லுங்கள். பாசில் பரவாயில்ல, அவ்வளோ இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ப்ரோ. ஒரு மிடில் கிளாஸ். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா 2 ஹீரோ இருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்களா பாசில்? இம்பார்ட்டன்ஸ் வந்து பிருத்விராஜ் மட்டும்தான், அவருக்கு வெளில இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. ஜெயில வந்து ஃபீமேல் எடுக்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் இந்த மாதிரி இருக்குங்களா? இல்லை மச்சி, அப்படி எதுவும் இல்லை. சும்மா படம் பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ் 45% அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. தமிழில் அந்த கலகலப்பு மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரை ரொம்ப காமெடியாக இருக்குது. இது வரைக்கும் பிருத்திவிராஜ் இந்த ஆக்ஷனு அந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். காமெடியாக இது வரைக்கும் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்த்துருக்கேன். பேசி ஜோசப், பிருத்திவிராஜ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரோட காம்போ நல்லா ஒர்க் ஆயிருக்கா? ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் இருக்கா? 2 பேரும் தானே கதையை கொண்டு போகிறது, இவங்க 2 பேர் தான் கதையை கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. மலையாள ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸை கூட வந்து பார்க்கலாம். காமெடியாக இருக்குமா, காமெடியாக இருக்குது. நிக்கிலா வெங்கலோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். அவங்க தானே கதையே, அவங்கள வச்சு தான் கதையை மூவ் ஆகுது. நல்லா இருக்குது, காமெடியாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்ல காமெடி இருக்குது அப்படின்னாங்க, அதே காமெடி செகண்ட் ஹாஃப்ல கேரி ஆகுது. ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் காமெடியாது. கிளைமேக்ஸில் அந்த கலகலப்புலலாம் வரும்ல, எண்டிங்கில் அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் கம்பைன் ஆகி அந்த மாதிரி காமெடியாக வருது. நல்லா இருக்குது. உள்ளத்தை அளித்த சாங்லாம் வருது ப்ரோ, அழகிய லைலா சாங். ஆமாம்ண்ணா, அது கதையோட சேரும்போது நல்லா இருக்குது. அழகிய லைலா சாங்கு அது எந்த சிச்சுவேஷனில் வருது, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன ப்ரோ இந்த படம்? எனக்கு பேசில் ஜோசப் ஆக்டிங், பிருத்திவிராஜ் ஆக்டிங் பிடிச்சிருந்தா. கோட் லைஃப் வந்து ரொம்ப ராவான படமாக பார்த்தோம். ஆமாம். இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. கோட் லைஃப் வந்து ஒரு பாலைவனத்தில் மட்டும்போது ஒரு மாதிரி சேடாகவே போயிட்டுருக்கோம். இதில் ஃபுல்லாக காமெடி ஆக்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட், வேறு ஜானரு. நல்லா இருக்குண்ணா. ஓகே ப்ரோ. யோகி பாபுக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஏன்னா கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா. கேமியோ ரோல் தான், அவர் கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் வராரு. அவர் 10 நிமிஷம் தான் இருக்கும் கேப்பு, ஆனால் அவருக்கு கொடுத்ததையாவது நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. லாஸ்ட் கேள்வி ப்ரோ, இந்த படம் ரீசெண்டாக வந்தோம், நல்ல அப்புறம் தமிழ்நாடு இப்போ கனெக்ட் ஆச்சு இல்லையா? ஆமாம்மா. இந்த படமும் கனெக்ட் ஆகும். எந்த படம்? இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு கரெக்ட் ஆகும். நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. காமெடியாக பார்க்கணுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. பேசில் நைஸாக இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ விபின் வந்து முந்தின படம் வந்து ஃபீமேல் எடுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஜெய் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. எதுக்காக ப்ரோ இந்த படம் வந்து பார்க்கலாம்? இது வந்து ஒரு ஃபன் மூவி. அந்த மாதிரி ஜெய மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் எதுவும் இல்லை, ஒரு ஃபன் மூவி, என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. ஓகே ப்ரோ. யோகி பாபு காமெடி பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன்னா என்ன ப்ரோ? கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே ப்ரோ. நிக்கிலாவோட கேரக்டர் எப்படி ப்ரோ? நல்லா, பட் ஆனால் ரொம்ப அளவுக்கு இல்லை, ஆனால் இருக்கிறது நல்லா பண்ணுறாங்க. அனஸ்வரா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்குது, ஒரு நல்ல கேரக்டர். ஒர்த்து தான். படம் பக்காவாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்குறது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி நிறைய இடத்துல இருக்கு அப்படினாங்க. இருக்கு. செகண்ட் ஹாஃபில் இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. நிக்கிலாவோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்க ப்ரோ. நிகிலா விட அனஸ்வராக்கு தான் போயிருக்கு. நிகிலாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அனஸ்வராக்கு தான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இருக்குது. பாசில் பற்றி சொல்லுங்க. பேசில் பற்றி காம்போ தான் படமே இருக்குது, ஃபுல்லாக காமெடி தான், நல்லா இருக்கும் ஃபேமிலியாக. இந்த இயர்லேயே நம்ம கோட் லைஃப் பார்த்துருப்போம், ரொம்ப ராவான ஒரு படமாக இருக்கும். ஆமாம், அது அந்த படம் நடித்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது இவன் தான் 2 நடிச்சிருப்பான்னு நம்ப முடியலை. அதோட பெரிய ஆக்டிங்கு ரொம்ப இது இருக்கணும். இது ஃபுல்லாக காமெடி ஜனருக்கு மாறும்போது ட்ரெயிலரை பார்க்கும்போது அவுட் அடிச்சு நல்லா பண்ணுவோம். நான் செம்மையாக பண்ணியிருக்கு, நல்லா இருந்துச்சு.